கேப்டன் வால்வர்டேவே போட்டு தள்ளிட்டாங்க. ஒரே பஞ்சாமா கொண்டு போய் அவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி மண்டை டாப் ஓபன் ஆயிடுச்சுங்கிறானுங்க. இருந்தாலும் அதை பண்ணக்கூடிய நம்பிக்கை அண்ட் வெறி இந்த ரியல் மேட்ரிட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்குது. நீ உண்மையிலே நம்புறியா? இந்த வேவி சீட் கேம்ப்னு வேற, டிரா பண்ணாலும் டைட்டில், ஜெயிச்சாலும் டைட்டில், அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. நாங்க வந்துட்டு ஃபைனல் டைம் இந்த எல் கிளாசிக்கோ ஆஃப் திஸ் இயர் அதை பத்தி ப்ரிவியூ பண்றதுல என்னடா சொல்றது, சந்தோஷம்னு சொல்லலாமா இல்ல சண்டைன்னு சொல்லலாமா, என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கடமைகளை முடித்து விட்டு 10K நானும் வந்து எபிசோடா சொல்லிட்டு இருக்கேன். 10K கிட்ட கூட்டு போறீங்க, எப்படியாச்சும் அடிக்க வச்சிருங்களே. அதை அவ்வளவுதான், நீங்க நினைச்சா முடியாது. என்ன இருக்குது இந்த உலகத்துல? உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. come on do it. எக்ஸாக்ட்லி. சொல்லிட்டு நேரா அந்த கேமுக்குள்ளார வந்து போயிருவோம். நீ கேட்டா பாரு, சுமூகமா இருக்கா, சண்டையில போகுதா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில மண்டைய உடைச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருக்காங்களாம். அந்த ரேஞ்சில வந்து போயிருக்கு. ஒரே பஞ்சான், டமார்னு ஒரு பஞ்சு. என் டீம்லயே இருக்கான்னு சொல்றான். வீல் சேர்ல தள்ளி கொண்டு போய் அன்கான்சியஸ் ஆயிட்டானாமா அவன். இத்தனைக்கு அவன் தான் டீம் கேப்டன் வேற. இவன் இருக்கா, கார்வால் இல்லாத போது டீம் கேப்டன் வால்வர்டேவே போட்டு தள்ளிட்டாங்க. ஒரே பஞ்சாமா கொண்டு போய் அவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி மண்டை டாப் ஓபன் ஆயிடுச்சுங்கிறானுங்க. என்னென்னமோ எழுதுறானுங்க இதுல. ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு, டிரைவர் பனால்னு எழுதினாலு அங்க செத்தவங்க குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? என்ன நம்புறது எது இல்லை? ஏன்னா இன்னைக்கு காலையில வந்து ஏகப்பட்ட சோர்சஸ் போட்டானுங்க சண்டை. ஏன்னா இந்த ஒரு 2-3 வீக்ஸாவே நீ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்பாப்பே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தான். எம்பாப்பே முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இவன் ரூடிகர் வந்து சண்டையை போட்டாங்க. ரூடிகர் ஸ்டாஃப் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அத முடிச்சதுக்கு அப்புறம் நேத்து தான் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் சுகமா முடிச்சிருச்சு அப்படின்னாங்க. இன்னைக்கு நேத்தெல்லாம் ட்ரெய்லர் தான்டா, இன்னைக்கு பாடுறா டமார்னு ஒரு பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சை போட்டு படுக்கவே வச்சுட்டான்னு பேர் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் வந்து அதாவது ஜாபி அலான்சோ தூக்கும் போது ஜாபி அலான்சோ தான் பிரச்சனை, பிளேயர்ஸை தான் நான் வந்து பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரஸ் வந்து ஒத்தையால வந்து நின்னதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கூத்துல வந்து நின்றுக்குது. ஆர்பலோவா வேற பெரிய இவனாட்ட யா ஐ வில் டேக் த பிளேம் ஃபார் எவ்ரிதிங் ஆச்சா போச்சான்னு பேசிட்டு இருந்தவன் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டான். மொரினியோ ரூமர்ஸ் வந்தோடனே ரியல் மேட்ரிட் should do something, they should have a DNA அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? அதாவது இந்த வாரம் எவ்வளவு குரூசியல்னா, நீ சொல்லிட்டு இருந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி 1932க்கு அப்புறம் திஸ் இஸ் ப்ராபப்ளி த ஃபர்ஸ்ட் டைம் எல் கிளாசிக்கோ கேம்ல ஒருத்தவன் டைட்டில் வின் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. இல்ல அட்லீஸ்ட் பண்ணாங்கன்னா 1932க்கு அப்புறமே இதுதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். அந்த மாதிரி ஒரு வாரத்துல சின்ன குழந்தைங்க ஸ்கூல் டீச்சர்கிட்ட உட்கார்ந்து அடி வாங்குற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க கிளப்புக்குள்ளாரி. என்ன நடக்குது? அவ்வளவுதான்டா மெச்சூரிட்டி லெவல். ஆனா இவங்களுக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு ஒரு எவ்வளவு ப்ரொஃபஷனலிசம் இல்ல கண்டிச்சு இப்படிதான் இருக்கிறோம் இல்லாம இவங்களுக்கு அவங்களோட ஓன் ஃப்ரீடமை கொடுத்து விட்டது தப்புன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா தப்புன்னு சொல்லுவேன். அப்படி கொடுத்ததுனாலே இவங்களை அடக்கிறதுக்கு ஆளே இல்லை. இப்ப யாராச்சும் வந்துட்டு ஒரு டாப் டீம்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி சண்டை போட்டு, அதுவும் பேக் டு பேக் சண்டை போட்டு இருக்காங்கன்னா சும்மா இருப்பாங்க? அதனால இப்பயும் ஒண்ணு இல்ல, திரும்ப வந்த உடனே ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் சகஜம் சொல்லி விட்டுருவாங்க. இப்ப பிளேயர்ஸ் கண்டிக்க மாட்டாங்க. ஸோ இது ப்ராப்ளம் ஆஃப் ரியல் மேட்ரிட். இப்படிதான் இருக்குது. அவங்களுக்கு அன்ப்ரொஃபஷனல் ஒரு என்வாயர்மெண்ட்டை செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. எந்த மேனேஜர் வந்தாலும் அடி. இப்போ ஒரே ஒரு ஹோப் வந்துட்டு ஓசியா மோரினியோ, அதுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு தெளிவா இந்த வாட்டி. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் இன்சைட் அவுட் எப்படி இருக்குது ரியல் மேட்ரிட். ஸோ அது அவர் வந்த அப்புறம் எப்படி மாறுது பார்ப்போம். நீ சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் இது. ஏன்னா வந்துட்டு அவங்க வின் பண்ணாங்கன்னா டைட்டில் உங்க கண்ணு முன்னாடி செலிப்ரேட் பண்ண போறாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு கேம்ல வந்துட்டு இந்த மாதிரி நீங்க இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பேட் சிச்சுவேஷன் ஃபார் ரியல் மேட்ரிட் டு பி இன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் பண்ணதை பார்த்தோன்னா அவங்க வின் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு. இல்ல இப்ப வந்து நான் வந்து ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் நிறைய பேர் பேசிட்டு இருந்த போது கேட்டேன், என்ன நடக்குது நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. தே ஆர் நோ லாங்கர் பிளேயிங் ஃபார் த பேட்ஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து எனக்கு அமைச்சிருந்தாரு. விச் இஸ் ரியல் மேட்ரிட் மாதிரி ஒரு கிளப்ல அந்த லெவலுக்கு வந்து போயிருச்சுன்னு நினைக்கும் போது விச் இஸ் ஹியூஜ். நீ யோசிச்சு பாரு, இப்ப பார்சலோனாலயோ ரியல் மேட்ரிட்லயோ அந்த மாதிரி ஒண்ணு நடந்தா
இட்ஸ் கோயிங் டு சென்ட் ஷாக் வேவ்ஸ் த்ரூ அவுட் த கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ ரியல் மெட்ரிடுக்கு யூ ஹாவ் டு பிளே ஃபார் த பேட்ச். நீ வேற எதுவுமே நீ பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற அவசரத்துல வந்து அந்த ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். இப்போ இந்த ரியல் மெட்ரிட் டீம் வந்து ஒரு டீமா விளையாடுறதையும் தாண்டி இந்த சீசன் அந்த மேன் சிட்டி கேம்ல நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம், ஏய் இவங்க நல்லா டீமா விளையாண்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போக போக அந்த ஒவ்வொரு கேமை நீ சொல்லி இல்ல, இப்போ ஓகே இதுக்கு மேல ஒண்ணு இல்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்கன்ட்டு. அது வந்தனால நான் காரணமா நீ காரணமா நம்ம இங்க வந்ததுக்கு, நான் பெரிய பிளேயரா நீ பெரிய பிளேயரான்னு ஒவ்வொருத்தனோட ஈகோ டேக் ஓவர் பண்ணிருச்சா? எல்லாம் வந்து டவுட்டே இல்லடா. ஈகோ இஸ் டெஃபினெட்லி பின் அ ப்ராப்ளம். அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் தெரியும். ஸோ அந்த இது டிஸ்கஷன் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ப்ரொஃபைலும் வந்துட்டு ஹை ப்ரொஃபைல்ஸ் எல்லாருக்கும் வந்து அவன் தான் முக்கியம், அவன் தான் ஸ்டார் ஆகணும்ன்ற ஒரு திமிர் இருக்கும் தான், அதுலலாம் டவுட்டே இல்லை. பட் நம்ம வந்துட்டு இந்த என்ன சொல்றது, ரீசெண்ட் எல் கிளாசிகோ பிக்சர்ஸ் எடுத்து பார்ப்போமே, மோஸ்ட் ஆஃப் த பிக்சர்ஸ் வந்துட்டு பார்சலோனா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த கீ ரீசன்ஸ் நம்ம சாபி அலோன்சோ தூக்குனது வந்துட்டு இந்த எல் கிளாசிகோ பிக்சர் அவரால் வின் பண்ண முடியல. 3 to 4 டைம்ஸ் அட்டம் பண்ணாரு, எல்லாமே லாஸ், மோசமான லாஸா இருந்ததுனாலதான்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பிளேயர்ஸ் வந்துட்டு என்ன அவங்களோட மென்டாலிட்டி அண்ட் என்ன அவங்களால பண்ண முடியும்னு யோசிச்சு அவங்க கம்பேக் பண்ணலான்னு நீ நினைக்கிற. இந்த கேம் வந்துட்டு இந்த கேம் அவங்க வந்து தோத்து போனாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தே வில் வின் இட் அட் எல் கிளாசிகோ. இல்லைன்னா எப்படியாச்சும் அவங்க டிலே பண்றதுக்காச்சும் அவங்க வந்து இந்த கேமை ஏன்னா டிராப் பண்ணாலும் அவங்க வின் போல இருக்கு. ஸோ வந்து லிட்டலி ரியல் மேட்ரிட் கேம்ப் நூல போய் வின் பண்ணும், அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஒரு பாசிபிலிட்டி. பட் இருந்தாலும் அதை பண்ணக்கூடிய நம்பிக்கை அண்ட் வெறி இந்த ரியல் மேட்ரிட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்குது. நீ உண்மையிலே நம்புறியா? ராஜீவ் காந்திய சாவச்சிட்டாங்க சார், எவ்வளவு பெரிய தெளிவு. நாங்களா எவ்வளவு கன்ல இருக்கிறோம் தெரியுமா? இப்ப வந்து பொல்ல திருப்பி கூடிய இருக்கணும், இருக்குதான்னு தெரியாது, இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? அதாவது இப்போ இந்த மாதிரி எல் கிளாசிகோஸ்ல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. எப்பவுமே பார்சலோனாவோட பிரசிடென்ட்டோ ரியல் மேட்ரிடோட பிரசிடென்ட்டோ ஒன்னா உட்காந்து மேட்ச் பார்ப்பாங்க. அவர் நினைச்சு பாரு, 94 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுடைய ஹோம்ல டிராவோ வின்னோ எது எடுத்தாலுமே பார்சலோனா லாலிகா டைட்டில் ஜெயிக்க போறாங்க. பக்கத்துல பெர்ரஸ் உட்காந்துக்கிட்டு வயிறு எரிஞ்சு அப்படியே மூக்குல காதுல வாயிலன்னு புகையா வரும். அந்த மாதிரி வந்து இது ஜெயிச்சிட்டாங்கன்னா, நீ ஜெயிச்சிட்டாங்கன்னு விடு, ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ வந்து என்ன லட்சணத்துல நீ மேனேஜரை தூக்குன உலகமே பார்த்துச்சு. முதலையாச்சும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து உலகத்துக்கே தெரியும் நீ ஜாபி அலான்சோவை எதுக்கு தூக்குன, என்ன செட் ஆகல, அதுக்கு யாரு காரணம் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி தூக்கி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பரவாயில்ல. இப்ப 2 years in a row எந்த ட்ரோஃபியுமே கிடையாது. அது இட் கோயின்சைட்ஸ் வித் எம்பாப்பே கமிங் ஹியர். எம்பாப்பே அங்க பிஎஸ்ஜில இருந்த வரைக்கும் சாம்பியன்ஸ் லீக் வந்ததே இல்ல. ஃபைனல்ஸ் அவங்க இந்த பக்கம் வந்த உடனே இங்க நாசமா போய் எந்த ட்ரோஃபியுமே இல்லாம மொத்தமா அடிச்சுக்கிட்டு போயிருச்சு எல்லாமே. ஓகேவா? ஆனா கேட்டா நானும் வினிசியஸ் ஜூனியர் இப்படி அப்படின்னு வேற பேசிக்கிறான் அவன். ஆனா இப்ப இதுல ஒரு இன்சைட் ரூமர்ஸ் என்னங்கிறாங்க, அவனுக்கு வந்து ஜாபி அலான்சோ ஸ்டே பண்ணணும்னு தான் சொன்னா, ஆனா அவங்களாம் தான் முடிவெடுத்து ஜாபி அலான்சோ தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம். இதுல எவன் சொல்றது உண்மை எவன் சொல்றது போய் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறான் அந்த கிளப்ல. ஏன்னா இஷ்டத்துக்கு ரிப்போர்ட்ஸ் வருது. ஓகேவா? இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு சரியா, அப்படியே பார்சலோனா பக்கம் வா, என்ன குசியில் இருப்பானுங்க. ஆஹா, நம்ம ஆடவே தேவையில்லையாட்டு இருக்கு, இவனுங்களே அடிச்சுக்கிட்டு டபிள்யூ ஆடிட்டு படுத்துருவாங்களாட்டு இருக்கு, கேமுக்கே வரமாட்டானுங்க போல நினைச்சிட்டு இருப்பானுங்க. ஆமா, அந்த சைட்ல வந்து அதான்டா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ உங்ககிட்ட பெருசா பார்த்ததே இல்லடா. அவனுக்கு பால் டிசிப்ளின்டா இருப்பானுங்க, கேம் ட்ரைனிங்ல ஃபோக்கஸ் பண்றானுங்க, ப்ராப்பரா ஃபுட்பால் ஆடிட்டு போறானுங்க. வந்து இந்த சீசனே வந்துட்டு கடைசியா ஆடின எல் கிளாசிகோ முன்னாடி ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ்ல வந்துட்டு பார்சலோனா வந்துட்டு 7 games 1 draw 2 losses இருந்தாங்க. ஷேக்கியா ரியல் மேட்ரிட் 9 wins and 1 loss. அவனுங்க தான் நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஆனா அந்த எல் கிளாசிகோ முடிஞ்ச அப்புறமா அப்படியே ஆப்போசிட், பார்சலோனா 22 wins with just 2 losses. நம்ம மேட்ரிட் அப்படியே ஆப்போசிட், 15 wins 5 draws 4 losses. அப்படியே படுத்து விட்டானுங்களா. ஸோ வந்துட்டு நம்ம இந்த கேம்ல வந்து அதான் அஃப்கோர்ஸ் பார்சலோனா பத்தி பேசுவோம், பட் ரியல் மேட்ரிட் பத்தி சொல்றப்ப அவங்களோட நம்மளோட கேம் அண்ட் டாக்டிக்ஸ் அதெல்லாம் பத்தி இல்ல பேசுறது பதிலா மோஸ்டா இவனுக்கு பண்ற சண்டை, இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ், இதை பத்தி தான் பேச வேண்டியதா இருக்கு நிலைமை. ஸோ வந்து ஃபுட்பால் வந்து 20% 80% டிராமாவா போயிட்டு இருக்குது இங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்து பார்சலோனாவை நம்ம பார்க்கணும்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த யூசிஎல்ல விட்டு வெளில வரப்போயும் அப்பவே ஃபயரா இருந்தாரு. எல்லாரும் வந்துட்டு இது எப்படி நடந்திருக்கோம், நம்ம வந்து ஜெயிச்சிருக்கணும்ன்ற ஒரு வெறி இருந்துச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் அந்த வெறியை வந்துட்டு இதுல காமிச்சிட்டு, ஏன்னா
கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ஒரு ட்ரோஃபி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் இது நம்ம எல் கிளாசிக்கோல ஜெயிச்சுட்டு லெட் அஸ் வின் இட் ப்ரைடுன்ற மாதிரி இருப்பாங்க. பட் அதுதான். ஸோ இன்னொரு ஃபேக்டர்னா இந்த எல் கிளாசிக்கோ இன்னும் இம்பார்ட்டண்டா இருக்க போகுதுன்னா, இப்போதைக்கு எல்லாரும் எதை பத்தி பேசுவாங்க, நான் இவ்வளவு வின் வச்சிருக்கேன், நீ இவ்வளவு வின் வச்சிருப்பேன்னு இந்த ஃபேன்ஸ் சண்டை போட்டுப்பாங்க. எல் கிளாசிக்கோ 8-8ல பார்த்தோம்னா, அதுல பார்த்தோம்னா பார்சலோனா 105 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க ஓவரால். ரியல் மேட்ரிட் வந்து 106 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இந்த வாட்டி பார்சலோனா ஜெயிச்சாங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் ஆன் டர்ம்ஸ். ஸோ இதெல்லாம் பிராகிங் ரைட்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் சொல்றதுக்கு. ஸோ ஐ ஃபீல் பார்சலோனா வில் டெஃபினெட்லி பி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஒன். நீ சொன்ன மாதிரி பார்சலோனா பெரிய லெவல்ல எல்லாம் இந்த கேம்ல எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனுங்களே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து ஆடுவானுங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ரியல் மெட்ரிட் இவங்க வந்து நார்மலா இவங்களோட யூஸ்வல் ஃபுட்பால் வச்சு ஆடினாலே வந்து ஈஸியா வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா பெட்ரி எல்லாம் வந்து முரட்டு வெறியில் இருக்கான். நம்ம இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்கான். ஆஹா, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எல்லாம் மறுபடியும் கிடைக்குமானே தெரியல. 94 வருஷம் கழிச்சு இந்த எங்க கிளப்புக்கு வந்திருக்கு. இந்த சான்ஸ் நாங்க மறுபடியும் விடமாட்டோம். இந்த சான்ஸ் நாங்க எடுத்தே ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெட்ரி இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அதனால வந்து முரட்டு கேமா இருக்கும். ஐ திங்க் ரஃபினியா இன்ஜரியில இருந்து முடிச்சுட்டு வந்துட்டானா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா அந்த இவங்க டீம் நியூஸ் படி பார்த்தோன்னா லமீன் யமால் வந்து அவுட் இந்த கேமுக்கு. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்க போகுது. மற்றபடி ஃபுல் ஸ்குவாட் இருக்குது. ரஃபினியாவும் இருக்கிறான் போல இருக்கு. அண்ட் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் இல்லை. மற்றபடி ஸ்டார்டிங் லைனப்ல எல்லாருமே இருக்கிறாங்க. ரியல் மாட்ரிட்ல வந்துட்டு அவங்களோட பிகெஸ்ட் அப்சைட் வந்துட்டு எம்பாப்பே இல்ல போல இருக்கு. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜரி பிக்கப் பண்ணாரு லேட். இன்னைக்கு காலையில வந்துட்டானாமா. இன்னைக்கு காலையில வந்துட்டு இஸ் பேக் இன் ட்ரெய்னிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான். ஸோ அதுல இருந்து இப்போ வந்துருக்காரு. ஸ்ட்ரைட்டாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து நம்ம சண்டை அதெல்லாம் தெரியல. மற்ற நிறைய பேருக்கு இல்லை. பட் எடர் மிலிட்டாவோ, ஆட்ரா கூலர், டானி கார்வஹால், மெண்டி அண்ட் அஃப்கோர்ஸ் ராட்ரிகோ இவங்க எல்லாம் மிஸ்ஸிங். மற்றபடி டீம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி ஃபிட் தான். ஆமா, மத்தபடி அங்க என்ன இருக்குது? ஏற்கனவே 4-5 பேர் படுத்து தான் கிடக்குறாங்க. இந்த ஏற்கனவே அது ஒரு இல்லாம இன்னைக்கு சண்டை போட்டு 2 பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதனால வந்து இட்ஸ் கோயிங் டு பி பிரிட்டி ஸ்மூத் செயிலிங் ஃபார் பார்சலோனா. த வே வி சீ இட் வந்து இந்த கேம்ல வந்து நீ பேசி டாக்டிக்ஸ் அது இதுன்னு பேச வேண்டிய அவசியமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆர்புலோவா வந்து வி நோ ஹவு ஹி செட்ஸ் அப் ஹிஸ் டீம்ஸ். ஜென்ரலா வந்து மேக்சிமைசிங் பிளேயர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த டீமே வந்து இருக்கும். அதுல வால்வர்டே எவ்வளோ குரூசியல் இந்த டீமுக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா கேமுக்கு 2-3 நாள் முன்னாடி இந்த மாதிரி டாப்பை ஓபன் பண்ணி அன்கான்சியஸா போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுக்கு கிளப்ல. பயங்கர தர்ம அடி வாங்க போறான்னு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை பார்சலோனா கிட்ட வாங்கி. அதுக்கப்புறம் தான் இவங்க திருந்துவாங்களா மாட்டாங்களா, இந்த பெர்ரஸுக்கு அப்பவாச்சும் ஒரு மூளை வருமா, ப்ராப்பரா கோச்சுக்கு பவரை கொடுத்து பிளேயர்ஸ் இருந்து பவர் எடுக்கணும்டாங்கிற ஒரு அறிவு வருமா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரிய வரும். அதனால ஐ எம் ஹியூஜ்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் கேம். ப்ரிடிக்ஷன் டைம் சுபாஷ், நீ என்ன நினைக்கிற அந்த கேம் பத்தி? ப்ரிடிக்ஷன்லாம் யார் ஜெயிப்பாங்க கேட்டோம்னா ஆஃப்கோர்ஸ் பார்சலோனா தான் சொல்லுவேன். ஸோ சிம்பிள். ஸ்கோர் லைன்லாம் தெரியல. பட் பார்சலோனா வில் வின். ஆமா, ஐ திங்க் தட்ஸ் மோஸ்ட் ஆப்வியஸ் ஆன்சர். பார்சலோனா வில் வின் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் அப் பண்ணி அந்த சட்டைக்காக அந்த பேட்ஜுக்காக ஆடணும்னு முடிவு பண்ணானுங்கன்னா ஒரு டிரா எடுக்கலாம் ரியல் மெட்ரிட். இல்லைன்னா வந்து இந்த வேவி சீட் கேம்ப்னு வேற, டிரா பண்ணாலும் டைட்டில், ஜெயிச்சாலும் டைட்டில் அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரியல் மெட்ரிட் ஃபேன்ஸ் எதுக்கோ உடம்ப இரும்பாக்கிக்கோங்கப்பா. இனிமேல் இந்த வாரத்துக்கு அப்புறம் நீங்க வாய் விட முடியாம நிலைமைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். அடுத்த சீசன்ல நேரா சந்திப்போம். பட் அதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.